நேற்று முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். கோமாளிகள் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எல்லோரும் தலைவர்கள் தான். நீங்க ஆளும் கட்சியில் இருக்கிறதுனால நாம நல்லவங்க, நாம திறமையாளர்கள், எதிர்கட்சியில் உள்ளவங்களாம் கோமாளிகள் என்று சொல்வது யாருமே ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. இது ஆணவத்தின் வெளிப்பாடு. கோமாளிகள் என்று சொல்பவர்கள் ஏமாளிகளாக போகிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. நேற்று தீர்மானத்தில் 7வது தீர்மானம் என்ன தீர்மானம்னா, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்களா? இது ஒரு தீர்மானம். எதற்கு? எந்த குற்றம் செய்ததற்கு? அவர்கள் தோழர்கள்லாம் ஓடி போனார்களே, அதற்கு துணை நிற்பார்களாமா? 8 லட்சம் கோடி கடனை ஏற்படுத்திய இந்த தமிழக அரசு 80,000 கோடிக்கு மேலே மக்கள் மீது வட்டியை சுமத்தி கொண்டிருக்கின்ற தமிழக அரசு இன்று மற்றவர்களை கோமாளிகள் என்று சொல்கிறார்கள். 30 வருடம் குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு 30 வருடம் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் ஞானசேகருக்கு கொடுத்துருக்காங்க. 30 வருடம் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். எப்படி பார்க்குறீங்க? 30 வருஷத்திற்கான ஆயுள் தண்டனை வந்து ஆமாம், ஏறக்குறைய அவரோட வாழ்நாளில் முக்கால்வாசி வாழ்நாள் அவருக்கு ஆயுள் 30 வருடங்களுக்கு மேலே இருந்தாலும் 30 வருடங்கள் அவரது இளமை காலத்தையும் அவரது வாழ்நாள் காலத்தையும் சிறையில் கழிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இது ஒரு வரவேற்கப்பட்ட தீர்ப்பு தான். ஆனால் சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்கன்னா, பெண்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, பெண்கள் மீது குற்றச்சாட்டு வந்தால் தூக்கில் போடுங்க அப்படி தான் சொல்கிறது வழக்கம் சாதாரண மக்கள். ஆக இந்த ஏறக்குறைய அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனையாக இருக்க வேண்டும் என்பது, இந்த 30 ஆண்டுகள் என்பது கொஞ்சம் நெடிய ஆண்டு தான். யாராக இருந்தாலும் நிச்சயமாக தப்பிக்க கூடாது. ஆனால் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள். கூட உதவி செய்தவர்கள் யார் 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 அந்த சார்? இவரின் குற்றத்திற்கு பின்புலம் என்ன? இவருக்கு உதவியர்கள் யார்? தனியாக வந்து இவர் மட்டுமே குற்றம் செய்தாரா? இந்த கேள்விகள் எல்லாம் தொக்கி நிற்கிறது. யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கிறதா இல்லையா? விரைவுபடுத்துகிறோம் என்று நீதிமன்றத்தின் சாதனையை கூட தனது சாதனையாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொள்கிறது. ஆனால் தாங்கள் தீர்வு கொடுக்கக்கூடிய வேங்கை வயல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. அதனால் எங்கோ திசை மாறி தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான். ஏனென்றால் நேற்று கூட மதுரைக்கு போகும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களை ரோட் ஷோவை கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு அவரை காப்பி எடுத்து ரோட் ஷோ பண்ண ஆரம்பித்து விட்டார். சாதனைகளுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் என்றால் பிரச்சார யுக்திக்கு ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ரோட் ஷோ மரியாதைக்குரிய பாரத ரோட் ஷோ பண்ண வேண்டாம் இல்ல, ஆனா பேட் ஷோவா பண்ணாதுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். குட் ஷோவா பண்ணுங்க. ஏன்னா நேற்று சாக்கடைகளை எல்லாம் மறைத்து ரோட் ஷோ பண்ணியிருக்கீங்க, திரை போட்டு மறைத்து ரோட் ஷோ பண்ணியிருக்கீங்க. இது ஏனென்று நான் கேட்கிறேன். அடிப்படை கட்டமைப்பு இல்லாத ஒரு தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது. திரை போட்டு சில இடங்களை மறைக்கலாம், ஆனால் மோசமான அரசாட்சி எத்தனை திரை போட்டு மறைப்பீங்க? நிச்சயமாக மறைக்க முடியாது என்பது எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.